ஹாய் மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு சிம்பிளான சிக்கன் ஈரல் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்களா? ஒரு கடாயில நல்லெண்ணெய் ஆர் கடலெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்னைக்கு கடலெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 2 பட்டை, 2 கிராம்பு போட்டு தாளிச்சுக்கோங்க. இந்த டிஷ் செய்றதுக்கு சின்ன வெங்காயம் ஆர் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணிக்கலாம். நான் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணியிருக்கேங்க. வெங்காயம் நல்லா எண்ணெயில வணங்கி வரணுங்க. நல்லா கண்ணாடி பதத்துக்கு வர வரைக்கும் நல்லா எண்ணெயில வதக்கிக்கோங்க. ஸோ பெரிய வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த சமயத்தில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் இந்த வெங்காயம் வணங்கி வரதாங்க இந்த கிரேவிக்கு ஒரு டேஸ்ட் கொடுக்கும். நான் வந்து இன்னைக்கு 1/2 கேஜி ஈரல் கல்லீரல் வாங்கியிருக்கேங்க. ஈரல் மட்டும் போட்டு செய்யக்கூடாது. ஈரல் கூட கல்லீரலும் கலந்து போட்டு செஞ்சாதாங்க கிரேவி டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ 1/2 கேஜி ஈரல் கல்லீரலுக்கு 2 தக்காளி பழம் போதுமானது. தக்காளி பழம் போட்டதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் உப்பு போட்டால் போதும். ஏன்னா இன்றைக்கி நம்ம செய்கிறது சில்லி சிக்கன் 65 அந்த மசாலா போட்டு செய்கிறோம். அந்த மசாலாலே உங்களுக்கு தேவையான உப்பு இருக்கும். இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வணங்கி ஒரு கிரேவி பதத்துக்கு வர வரைக்கும் நல்லா வணக்கணுங்க. சில்லி சிக்கன் 65 4லேருந்து 5 ஸ்பூன் போட்டு வணக்கிக்கோங்க. 1 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. மல்லித்தூள் போடும்போது உங்களுக்கு ஒரு நல்ல கிரேவி பதத்துக்கு வரும். ஸோ இந்த கிரேவி எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது கழுவி வச்ச ஈரல் கல்லீரல் போட்டு நல்லா கலக்கிக்கோங்க. மசாலா வந்து எல்லா ஈரல் கல்லீரலும் நல்லா இருக்கணுங்க. ஒரு 2 மினிட்ஸு கலக்குனா போதுங்க. அதுக்கப்புறம் மூடி வச்சுருங்க. ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஈரல் கல்லீரல்லேருந்து தண்ணி விட ஆரம்பிக்கும். அந்த தண்ணியே கிட்ட ஒரு 10 மினிட்ஸ் இருந்தா போதுங்க. இந்த ஈரல் கல்லீரல் பார்த்தீங்கன்னா, 20 மினிட்ஸ் வெந்தா போதும். அதே நம்மளுக்கு சாஃப்ட்டா வெந்துரும். அதுக்கப்புறம் ஒரு டம்ளர் தண்ணி, சுடு தண்ணி ஊத்தி நல்லா வேக வைக்கணுங்க. நம்மளுக்கு எந்த கிரேவி பதத்துக்கு வருமோ, அந்த அளவுக்கு சிம்லயே வேக வைங்க. இப்ப பாருங்க, நல்லா ஈரல் வெந்து நல்லா கொதிக்குது. இந்த சமயத்துல சிம்ல வச்சுட்டு 1 ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டு நல்லா கலக்கிக்கோங்க. அவ்வளோதாங்க. நம்மளுக்கு சுவையான சிக்கன் ஈரல் கிரேவி ரெடி.